வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இது உங்கள் ஏகே வேர்ல்டு வைடு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, அட்டகாசமான ஆஃபர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சீரீஸில் நம்ம எக்கச்சக்கமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற ப்ராடக்டோட எல்லாத்தோட ஆஃபர்ஸும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணி எக்ஸ்க்ளூசிவாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் வாட்ஸ்அப் சேனலில் பார்த்து ஃபாலோ பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆஃபர் லிங்க் கிடைக்கும். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டோட எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸில் என்னென்ன ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுல பெஸ்ட் ஆஃபர்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு இது ஒரு சரியான நேரமா இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட் ரியல் ஆஃபர்ஸ், ஃபேக் ஆஃபர்ஸையும் நம்ம ரிவீல் பண்ண போறோம். ரியல் ஆஃபர்ஸ் எது சொல்லிட்டு ஃபேக் ஆஃபர்ஸையும் நம்ம சொல்ல போறோம். நம்ம இப்போ பார்க்க போற ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சேல்ஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ரெக்கார்டை போட்டு வரேன். இந்த சேல்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் 13ஆம் தேதி. அதாவது நேத்தி. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கிடையாது, ப்ளஸ் மெம்பருக்கு. நான் இங்கே மோஸ்ட் ஆஃப் ஆல் பேசுறதுன்னு கேட்டிங்கன்னா நார்மல் கஸ்டமர், பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்குறவங்களுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால நானும் நார்மல் கஸ்டமர். அதனால நமக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது கேட்டிங்கன்னா, பொங்கல் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பொங்கல் இன்னைக்கு தான். இன்னைக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். பொங்கல் அன்னைக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன சேல்ஸ் எப்போ கேட்டிங்கன்னா 14ஆம் தேதி இன்னைக்கு மதியம் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்போ இருக்க போகுது கேட்டிங்கன்னா 19ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுங்க. இந்த 5 நாள்ல எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வரப்போகுது. ஃபர்ஸ்ட்ல இதுல என்னென்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபிளிப்கார்ட் மனுமெண்டல் சேல்ஸ்ல கிட்டத்தட்ட இது வந்து HDFC கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் வந்து 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இஎம்ஐக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து 7500 ரூபா வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, HDFCக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராசரிக்கு நம்ம செக்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொபைலுக்கு வந்து 1500 ரூபா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆஃபர் கிடைக்கும் இஎம்ஐக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இஎம்ஐக்கு 1000 ரூபா ஆஃபர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் சேவ் பண்ணலாம். கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1500 ரூபா வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் இந்த சேல்ஸோட டீட்டெயில்ஸ். இது முழுக்க HDFC பேங்கை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது நீங்கள் தெரிஞ்சுங்க. அடுத்து இந்த சேல்ஸ்ல என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க இந்த சேல்ஸ்ல என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ஆஃபர்ன்றதை அவங்க சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சேல்ஸ்குள்ள வந்துட்டோம். இந்த சேல்ஸ்குள்ள வந்துட்டு நம்மளோட கேட்டகரி மொபைல் கேட்டகரியை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மற்றதையும் நம்ம ரிவீல் பண்ண போறோம். இந்த மொபைல் கேட்டகரியில என்னென்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, iPhone 16க்கு பிக்கெஸ்ட் ஆஃபரா கொடுத்துருக்காங்க. iPhone 16க்கு நீங்க 63,999 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுங்க. ஆனா உள்ள போனா 69,999 ரூபாய் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பேங்க் ஆஃபர் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம நான் சொல்ற ஆஃபர்ஸ் நீங்க பேங்க் ஆஃபரோட வாங்கினாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 500 இருந்து 1000 ரூபீஸ் நீங்க இந்த ஆஃபர் தாண்டி இப்போ 63,000 ரூபாய்க்கு ஐஃபோன் வாங்கலாம், 63,999 ரூபாய்க்கு நீங்கள் ஐஃபோன் வாங்கலாம்னாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் ஈஸியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஃப்ளிப்கார்ட்டில் பிளாட்ஃபார்ம் ஃபீ, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பிளாட்ஃபார்ம் ஃபீனா அவனோட பிளாட்ஃபார்மில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீ, அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஃபீ, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் கேஷ் ஆன் டெலிவரிக்கு ஒரு ஃபீ, அதுக்கப்புறம் வந்து கேஷ் ஆன் டெலிவரிக்கு ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீ, அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிக்கு ஃப்ரீ, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பேக்கேஜிங் ஒரு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து நம்மளை வந்து காசை எக்கச்சக்கமாக ஒரு 500 ரூபாய் வரைக்கும், அதிகபட்சம் ஒரு 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஃப்ளிப்கார்ட் சேல்ஸை ஃப்ளிப்கார்ட் சேல்ஸில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இதே நிலைமை தான். கிட்டத்தட்ட குறிப்பா சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு 300 ரூபாய்க்கு வரைக்கும் அதிகபட்சம் தேவைப்படும். குறைஞ்ச அப்படின்னு தெரிஞ்சுங்க. நான் குறிப்பாக சொன்னால் ஒரு 1000 ரூபா தேவைப்படும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதிகபட்சம் ஒரு 300 ரூபாய்க்கு வரைக்கும் தேவைப்படும். அதை நீங்கள் மறந்துடாமல் அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு சேர்த்து வச்சுட்டு தான் நீங்கள் பட்ஜெட் செக்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நான் இதில் ஆஃபர்ஸை மட்டும் சொல்லிடுறேன். யாருமே எந்த யூடியூபரும் இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மையான நிலவரம். நம்ம எடுத்தோடனே இந்த ப்ராசஸில் பர்ச்சேஸ் பண்ணிட முடியாது. ப்ராசஸிங் ஃபீ, அதுக்கப்புறம் வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீ, அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ஃபீ, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பேக்கேஜ் ஃபீ, அதுக்கப்புறம் வந்து கேஷ் ஆன் டெலிவரிக்கு ஒரு ஃபீ, அதுக்கப்புறம் அதை ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீ, அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான பேக்கேஜிங் எல்லாத்தையுமே நம்மள்ட்ட கறந்துக்கிட்டு விட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் இதுல ஆப்பிள் ஐபோன். இந்த ஆப்பிள் ஐபோன் வந்து இவங்க வந்து 69,999 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து நீங்க கார்டு ஆஃபர் எல்லாத்தையுமே போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 63,999 ரூபாய் கிடைக்கும். நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் சொல்ல, ஒரு கார்டு ஆஃபர்லாம் சேர்த்து நான் சொல்றேன். கார்டு ஆஃபர் எல்லாத்தையும் சேர்த்து இவங்க கொடுக்கறது 63,999 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்துதான் நம்ம இதுல பார்க்க போற ஆஃபர்ஸ் வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து வேற என்ன கொடுத்துருக்காங்கன்றது சொல்லிடுறேன்.
அடுத்த கேலக்ஸி S24 பிளஸ்க்கு 59,999 ரூபா. இந்த ஆஃபர் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேலக்ஸி S24க்கு 59,999 ரூபான்றது கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த டயத்துல வந்து ஏன்னா அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கே போயிட்டாங்க. அதனால இந்த டயத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு காம்படிட்டிவா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரியல்மி GT7 Pro இருக்கு. அது மட்டும் இல்லாம Oppo Reno 13 Pro இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதே டயத்துல வந்து கொஞ்சம் ஆஃபர்ல நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா OnePlus 13 நீங்க 13 பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து iQ12 40,000 45,000 இருக்கும். iQ13 நீங்க கூட இந்த பட்ஜெட்ல பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த S24 பிளஸ்க்கு நீங்க போறதா இருந்தா முடிவு பண்ணி நீங்க போய்க்கீங்க அப்படின்றத என்னுடைய கருத்து. இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்ற சொல்றேன். S24 பிளஸ் ஒரு நல்ல போன்றது நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா மோட்டோ தரப்புல இருந்து எட்ஜ் ஃபியூஷன் அப்படின்ற ஒரு போன். இந்த போன் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அண்டர் 20K வரக்கூடிய ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு நல்ல போன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை பாத்தீங்கன்னா 20K வரும் 25K வரும். கிட்டத்தட்ட இது 22,999 ரூபா இருக்கு. இது ஆஃபர்லாம் போவோம் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எந்த பிரைஸ் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்றது கிளைம் பண்றது கேட்டீங்கன்னா 19,999 ரூபாய் கிடைக்கும். அண்டர் 20,000 நீங்க ஒரு போன் பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. இதுக்காக நீங்க ஒரு 300-400 ரூபாய் சேர்த்து வச்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்தையும் பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு 300-400 ரூபாய் தேவைப்படும் எக்ஸ்ட்ரா. அதையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஆனா இது ஒர்த்தான போன். ஆஃப்லைன்ல உங்களுக்கு 20K கீழே கிடைச்சினாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அண்டர் 20K கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நத்திங் போன் 2A இப்போ என்ன பிரைஸ்ல சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 20,999 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கொஞ்சம் ஆஃபர்லாம் போ உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து இந்த சேல்ஸ்ல வந்து எவ்வளவுக்கு வரும் அப்படின்றத அவன் சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா 18,999 ரூபாய்க்கு வரும். அது நல்லா கேட்டுங்க. இன்க்ளூடிங் ஆல் ஆஃபர்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. மோட்டோ எட்ஜ் 50 ஃபிஃப்டிக்கு எந்த வித கண்டிஷனும் போல. ஆனா நத்திங் 2Aக்கு கண்டிஷன் போட்டிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் வேற என்ன ஆஃபர்ஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். ஐபோன் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஓப்போ தரப்புல இருந்து ஒரே ஒரு போனுக்கு தான் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா Oppo K12X 5G ஆஃபர் கொடுத்துருக்கான். இந்த போன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 கீழே வருது. 10,999 ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு 11,000 கிட்ட வருது. அது மட்டும் இல்லாம இந்த போனோட கரண்ட் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 12,999 ரூபாய்க்கு இருக்கு. இதெல்லாம் ஆஃபர்லாம் போவதான் இந்த விலைக்கு வரும்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அதுதான் நீங்க போட்டுருக்காங்க. இங்க ஸ்டார் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஆஃபர் சேர்த்து தான். அது மட்டும் இல்லாம நத்திங் 2A பார்த்துட்டோம். மோட்டோ எட்ஜ் 50 ஃபிஃப்டிக்கு அதுவும் 19,999 ரூபாய். அங்க ஆஃபர்ஸ் இன்க்ளூடிங் ஆல் ஆஃபர்ஸ் போடாம இங்க போட்டுருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் மோட்டோ G45 5G இது வந்து நார்மலாவே இந்த பிரைஸ்ல தான் விக்குது. இது வந்து இந்த பிரைஸ்ல உங்களுக்கு சில சமயத்துல கிடைக்கும் நார்மல் ஆஃப் டேஸ்லயே. ஆனா இப்போ என்ன விலையில விற்கிறான்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த போன் வந்து 11,999 ரூபாய் விற்கிறான். ஆனா வந்து அவன் என்ன போட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா 14,999 ரூபாய் போட்டு ஆஃபர்ல வருதுன்னு சொன்னா 11,999 ரூபாய் வந்து 1000 ரூபாய் குறையுது. அதை தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ரியல்மி P2 Pro 5G அண்டர் 20K வாங்கக்கூடிய ஒரு இன்னொரு போன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு போன் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. இங்க பாத்தீங்கன்னா 25,999 ரூபாய் போட்டிருக்காங்க. அந்த பிரைஸான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ வந்து இந்த போன் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த பிரைஸ்லயே கிடைக்குது. அது நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணா பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க அப்படின்றது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஆப்ஷன் அப்படின்றது தெரிஞ்சுங்க. ரியல்மி தரப்புல இருந்து இந்த போன் வந்து ஒரு 2,000 ரூபாய் குறையுது. ஆனா வந்து இவன் அடிச்சுட்டு போடுறான் பாருங்க. இதெல்லாம் ஏமாத்து வேலை. இப்போ நார்மலே 19,999 ரூபாய் கிடைக்குது. இதெல்லாம் ஒரு ஆஃபர் போக உங்களுக்கு 17,999 ரூபாய் கிடைக்கும். அதுக்கப்புறம் CMF 1 8GB RAM வேரியன்ட் 13,999 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு வைக்கீங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா வந்து ஸ்டோரேஜ் வந்து 128GB ஸ்டோரேஜ் தான் கொடுப்பான். அது மட்டும் நீங்க பாத்துங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து நத்திங் OS கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக நீங்க இதை பர்ச்சேஸ் பண்றதா பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அண்டர் 10K ஒரு போன் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்க்ளூடிங் எல்லா ஆஃபர்ஸும் சேர்த்து ஒரு 10,000 ரூபாய் கிட்ட நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா Vivo T3 Lite 5G வாங்கிக்கிங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் Motorola G85 உண்மையிலே இந்த போன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஆஃப்லைன்ல 20K கிட்ட வாங்கினாங்க. 18 17 நானே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த போனோட ரிவ்யூ நம்ம சேனல்ல இருக்கு, பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து கிட்டத்தட்ட இந்த பிரைஸ்க்கு வரது வந்து கண்டிப்பா இது ஒர்த்தான பிரைஸ் மோட்டோ தரப்புல இருந்து. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா மோட்டோ எல்லா ஆஃபர்ஸையும் கார்டு ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா நீங்க மோட்டோ எட்ஜ் 50க்கு போயிடலாம் அப்படின்றது என்னோட கருத்து.
எட்ஜி 50 ஃபியூஷனுக்கு போயிருங்க. ரெண்டுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். மோட்டோ தரப்புல இருந்து இந்த செக்மெண்ட்ல கொஞ்சம் நல்லாவே செஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்று நம்ம அடுத்த என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அடுத்து இங்க பார்த்துக்கணும் ரியல்மி P1 5G. ரியல்மி P1 5G 12,999. நீங்க ரியல்மி P1 5G போறதுக்கு நீங்க அதுக்கு அடுத்த விஷயம் ரியல்மி P2 Pro 5G போயிடுங்க. கொஞ்சம் பிரைஸ் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சா போயிடுங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. அதுக்கப்புறம் விவோ V30 Pro வந்து 33,249 ரூபாய் கிடைக்கும் சொல்லிருக்காங்க. எல்லா ஆஃபரையும் சேர்த்து. இது ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா இதோட அடுத்த ஜெனரேஷனே வந்துருச்சு. அது ஆஃபர்ல கிடைச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. இப்போ வந்து இது ஆஃபர் இல்லாம என்ன பிரைஸ்க்கு வந்திருக்கு அப்படின்றது கேட்டீங்கன்னா விவோ V40 ஆஃபர் இல்லாம 38,999 ரூபாய்க்கு வருது. ஆஃபரோட சேர்த்து இந்த பிரைஸ் கிடைச்சுன்னா நீங்க வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா மோட்டோ எட்ஜி 50 அல்ட்ரா. இதெல்லாம் வந்து பிரீமியம் செக்மெண்ட். இதுக்கு ஆப்போனண்டா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஓப்போ ரெனோ 13 இருக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. அதையும் பார்த்துங்க. அது 1 minute. இதுக்கு ஆப்ஷனா மோட்டோ எட்ஜி 50 ஆப்ஷனா ஓப்போ ரெனோ 13 இருக்கு. அதையும் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பிக்சல் 8 256GB 42,999 வந்திருக்கு. பிக்சல் 8 சில சமயத்தில் 40K வந்திருக்கு. இந்த பிரைஸ் ஆப்ஷன் ஒர்த்தா இப்போ என்ன பிரைஸ் போயிட்டு இருக்குது தெரிஞ்சுங்களா? ஆஃபர்ஸோட சேர்த்துருக்காங்க. ஆஃபர் இல்லாம 47,999 அப்படின்னு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் 128GB மாடலுக்கு தான் அவன் சொல்லியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அடுத்த பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா மோட்டோ எட்ஜி 50 நியோ. மோட்டோ எட்ஜி 50 நியோவும் மோட்டோ எட்ஜி 50 ஃபியூஷனும் கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான். ஒன்று ஸ்னாப் டிராகன், ஒன்று வந்து மீடியாடெக். அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். பார்க்கறதுக்கு ரெண்டு ஃபோனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்க்கறதுக்கு தரமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்பெக் சிமிலர் தான் இருக்கும். இந்த மோட்டோ எட்ஜி 50 நியோ வந்து நீங்க வந்து உங்களுக்கு எல்லா ஆஃபரும் போக அண்டர் 20K பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கீங்க. இப்போ இது என்ன பிரைஸ்க்கு போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து 20,999 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. ஒரு 1000 ரூபாய் கம்மியாகும் உங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் சேர்த்து. இந்த பிரைஸ்க்கே இது ஒர்த் தான். 20,999 ரூபாய்க்கு இது ஒர்த் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து ரியல்மி 12 Pro 5G, ரியல்மி 14 வரப்போகுது. அதனால 12 Pro 5G நான் சஜஷன் பண்ண மாட்டேன் யாருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ரெட்மி Note 14 Pro 5G. இந்த ஃபோன் வந்து எல்லா ஆஃபர்ஸோடையும் 29,999 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து. அதுக்கப்புறம் இது ப்ரோ பிளஸ் ஒர்த்து தான். ப்ரோ 5G பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் ஒர்த்து தான் பிரைஸ். இதோட பிரைஸ் கம்மியாக வேணும் எனக்கு ரெட்மிலாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மியை போலவே காப்பி பண்ணியிருக்கும் போக்கோ F7 சீரிஸ்க்கு நீங்கள் போயிடுங்க. அதுவும் வந்து பிரைஸ் வைஸ்ல கம்மி. ஆனால் வந்து அதில் வந்து இஷ்யூ இதுக்கு முந்தின ஜென்ரேஷனில் இருக்குது. F6ல இஷ்யூ இருந்திருக்கு. F7 எப்படி இருக்குன்றத நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு தான் அதோட யூஸ் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா எடுத்தோடனே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நல்ல ஆப்ஷன்றதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ரியல்மி 13 Pro Plus 5G, ரியல்மி 14 சீரிஸ் லான்ச் பண்ணோனே இது வந்து பிரைஸ் இன்னும் கொஞ்சம் டிராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பொறுத்து இருந்துட்டு பார்த்துட்டு வாங்கிக்கிங்க அப்படின்றது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் மோட்டோரோலா எட்ஜி 50 இது வந்து அண்டர் 20K ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குன்றது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் போக்கோ X6 நியோ இது நார்மலாவே என்ன பிரைஸ்க்கு போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இது நார்மலா 17,999 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஆஃபர்லயும் அதே தான். ஆஃபர்லயும் அதே தான் போயிட்டு இருக்கு. இது வந்து எந்தவித பேங்க் கார்டு அந்த இதெல்லாம் சொல்லவே நார்மலாவே அந்த பிரைஸ் தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஓப்போ F27 5G இது வந்து எவ்வளவு போயிட்டு இருக்கு நார்மலான்னு கேட்டீங்கன்னா நார்மலா இந்த போனை பொறுத்த வரைக்கும் 22,999 ரூபாய். உங்களுக்கு ஆஃபர்லாம் ஒரு நல்ல ஆஃபர்லாம் போய் 18,999 ரூபாய்க்கு வாங்கிருக்கலாம். அதுக்கப்புறம் ரியல்மி 14X 5G கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட். ஆனா வந்து ரேம் பாத்தீங்கன்னா 6GB ரேம் தான். அதை முடிவு பண்ணிட்டு நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்குங்க. இது போறதா நான் CMO போறதான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கும் CMOக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா அது மீடியாடெக் டிமென்சிட்டி கிடைக்கும் அப்படின்றது. அது இல்லாம மீடியாடெக் டிமென்சிட்டி 7300 சிப்செட்ல வரும். அதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே பிரைஸ் தான். இதுக்கும் அதுக்கு ஒரு சம காம்படிஷன் தான். ரெண்டுமே 5G போன் தான். இதுல வந்து நத்திங் வைஸ் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். ஆனா வந்து இதுல 8GB ரேம் கொடுக்குறான். நீங்க உங்களுக்கு கார்டு ஆஃபர்லாம் இப்போ CMF எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க CMF ரியல்மியை விட CMF வந்து நல்ல ஆப்ஷனா இருக்குன்றது என்னோட கருத்து. நத்திங் வைஸ் சமீபத்தில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஆஃபர்ஸ். இந்த ஆஃபர்ஸ் வச்சுதான் இப்போ வந்து இந்த சேல்ஸ் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இதை தவிர்த்து நிறைய சேல்ஸும் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஆஃபர்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து அப்படியே நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுக்கு இடையில என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா விவோ
T3Xக்கு 5Gக்கு போயிட்டு இருக்குது பாருங்க. செகண்ட் மாறி இருக்கு. அதுக்கப்புறம் மோட்டோரோலா G64க்கு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மோட்டோரோலா Edge 50 Proக்கு போயிட்டு இருக்கு. அப்படியே அடுத்தடுத்த செகண்டுக்கு மாறிக்கிட்டு சாம்சங் S23 5G இருக்கு. சாம்சங் S23 5G இப்போ 42,000க்கு போறதா, அது இல்லாம நீங்க S24 பிளஸ்க்கு போறதான்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் S23 போறதுக்கு பதிலா S24 பிளஸ்க்கு போயிருங்க. ஏன்னா இதை விட அது முந்தின ஜெனரேஷன் லேட்டஸ்டா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதுக்காக தான் நான் S24 பிளஸ்க்கு போக சொல்லிடுறேன். ஏன்னா S24 பிளஸும் இந்த பிரைஸ் சிமிலர் தான் வருது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் சாம்சங்ல இருந்து F05 இருக்கு. ஆஃபர் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. அதனால தான் நம்ம இந்த வீடியோல குறிப்பிட்ட ஆஃபர் சொல்லியிருக்கிறோம். அதனால அது மட்டும் இல்லாம இன்னும் நீங்க உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல டியூன் பண்ணி வச்சுங்க, ஆன் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அதனால அதை நீங்க அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆஃபர்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இதுதான் இன்னைக்கான ஆஃபர்ஸ். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்தோட ஆஃபர்ஸ் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட்டை பத்தி நம்ம மேற்கொண்டு தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல வீடியோ இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாம என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண உங்களுக்கு வேற எந்த பட்ஜெட்ல எந்த ப்ராடக்ட் வேணாலும் கமெண்ட்ல கேளுங்க. என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ணி கூட கேட்கலாம். அதுக்கு டெலிகிராம் இருக்கு, அதுக்கு வந்து நம்மளோட ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.